நம்ம கொல்லிமலை தான் ஏற போகிறோம். இது கோட்டைப்பாளையத்துலேருந்து ஒரு ஏறுற பாதை, கொல்லிமலை ஏறுற பாதை. இப்போ நம்ம மலையில் ஏறிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது தெரியும், நிறைய பேர் மலை ஏறிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக ஒரு மலை ஃபுல்லாக ஏறணும், ரொம்ப டைம் ஆகும். பாதையே இந்த மாதிரி இதுதான் பாதை, கரடு முரடான பாதை பாருங்க. அப்படியே நம்ம ஏறிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த பேக் சைடு பாதை வந்து எப்படின்னு காட்டுறேன், பார்ப்போம். வாங்க, பாதை மிஸ் ஆகிடக்கூடாது, மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஹலோ கைஸ், இப்போ கொல்லிமலையில் ஏறிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து சித்தர்கள்லாம் இந்த மலையில், நாங்கள் ஏறிட்டு இருக்கிற மலையில் சித்தர்கள்லாம் வந்து தவம் இருந்தாங்க. உண்மை தான் இது, சித்தர்கள் வந்து இந்த மலையில் தான் இருந்தாங்க தவிர நாமக்கல் அந்த சைடு யாருமே இருந்ததில்லை. சித்தர்கள் வந்து இந்த மலையில் தான் மேக்ஸிமம் வந்து தவம் இருப்பாங்க. அந்த தவம் இருந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மலை வந்து மேக்ஸிமம் வந்து யாருக்கும் இந்த பாதை தெரியாது. மலைன்னு சொல்கிறத விட இந்த பாதை யாருக்குமே தெரியாது. இந்த பாதையை வந்து சித்தர்கள் வந்து தவம் இருக்கும்போது அந்த தவத்தை கலைக்கிறதா அரக்கர்கள் வந்தாங்க. வணக்கம், நான் கடந்த 8 வருஷமாக இந்த மலை ஏறிட்டு இருக்கிறேன். மலை ஏறுறதுனால நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து நிறைய மலையில் இருக்கிற சாமி, மாசி பெரியன சுவாமி எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்புறம் அந்த மலையில் வந்து பார்ப்போம். அந்த பாறையில் வந்து சித்தர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பாறை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாறை இருக்குது. சித்தர்கள்லாம் வாழ்ந்துட்டு இந்த பாறை இது. அந்த பாறையை பற்றி கொஞ்சம் டீப்பாக சொல்லுவார். சொல்லுவோம்மா. வணக்கங்க. இதுதான் கொல்லிமலை. கொல்லிமலைனாவே உங்களுக்கு தெரியும், சித்தர்கள் வாழ்ந்த மலை தான் கொல்லிமலைன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னமும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இங்கே அவங்க காத்தோட காத்தா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் இங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம இந்த மலை ஏறுறதால நல்ல காற்று, நல்ல இயற்கை, அதால் நம்ம உடம்புக்கு நல்லது. இன்னமும் நம்ம சித்தர்கள் நம்மளை வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மலைக்கு கூட நான் மலை ஏறிக்கிட்டு இருக்கேன்னா இந்த பாறைகள், இந்த மரங்கள் எல்லாமே அவங்க சித்தர்கள் வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களாம் இங்கே தான் சித்தர்கள்லாம் அதிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை ஹைட்டாக இருக்கும். இன்னும் பூன்பாபான்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பாறைகள்லாம் கஷ்டமான பாறைகளாக இருக்கும். அங்கெல்லாம் சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்தாங்க. வாங்க போகிறதுலையும் பார்ப்போம். அப்படியே போகலாம். இந்த பாறையை பார்த்துக்கோங்க. இந்த பாறையில் தான் நீங்கள் எப்போயா வந்தீங்கன்னா அந்த பாறையை சாமி கும்பிட்டு போங்க. இங்கே வந்து சித்தர்கள்லாம் வந்து வாழ்ந்த இடம் இந்த பாறை. இப்போ நம்ம போகும்போது அப்படியே வரிசையாக பார்ப்போம், ஒவ்வொரு பிளேஸையும் பார்ப்போம். வாங்க போகலாம். வருஷம் நாங்கள் நடக்கும்போது எப்பயும் ஒரு நாய் வரும் வழிகாட்டியாக. நாங்கள் அந்த உச்சி போனாலே அங்கே ஒரு நாய் வந்து டக்குன்னு வந்துடும். அது எப்படின்னு எங்களுக்கு தெரில. நாங்கள் சொல்கிறது பார்த்தா உங்களுக்கு பொய்ன்ற மாதிரி தான் தோணும், ஆனால் அதான் உண்மை. இங்கே வந்து மேக்ஸிமம் பேய்கள் நடமாட்டம் எல்லாமே இருக்குது கொல்லிமலையில். மொதல் ஒருத்தவங்க மலைக்கு நடந்து வராங்க. அவங்கள்ட்ட கேட்போம் எப்படி இந்த மலை, எவ்வளோ ஏற்றம், எப்படின்னு அவங்கள்ட்ட கேட்போம். அப்படியே சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. இதான் ஃபஸ்ட் டைம் ஏறுறோம். ரொம்ப நல்லா இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு சித்தர்கள் வாழ்ந்த பூமி, அதை நினச்சிக்கிட்டு ஏறுறோம். ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் அவசியம் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்டையும் கேட்போம். அவங்க அந்த அங்கே இருக்கிறாங்க. அவங்க எத்தனை வருஷம் தெரியல, அவங்கள்ட்டையும் கேட்போம் எப்படி மலை ஏறுறது என்னன்னு சொல்லுங்க. வணக்கம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் ஏறுறோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சித்தர்கள் வாழ்ந்ததுனால இங்கே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் ஏறுறோம். நல்லா இருக்கு. நீங்களும் வாங்க.
வர வழியில் ஒரு மலை கோயில். இந்த இடத்துல யார் வந்தாலும் சாமி கும்பிட்டு இங்கேருந்து அவங்க பயணத்தை மறுபடியும் தொடர ஆரம்பிப்பாங்க. அதுதான் அந்த இடம் தான் பாருங்கள். எல்லாம் செடிகிரி வளரவும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. சித்தர் வந்து இந்த மேலே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அதனால் இந்த இடத்த வந்து அந்த கல்லை பதிவாக வச்சு அவங்கள வந்து வணங்கி கும்பிட்டு இதுக்கப்புறம் இந்த மலை மேலே ஏற ஆரம்பிப்பாங்க. அது இப்படி இது மேலே ஏறப்பாங்க. அந்த மலைக்கு அந்த பாறையில் போகணும். தேங்க்யூ காய்ஸ். நீங்கள் எப்பயாவது இந்த மலைக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மலைக்கு வரதா இருந்தால் ஆடி 18க்கு மொதல் நாள் நீங்கள் வந்து ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் ஆடி 18 முதல் நாள் தான் நீங்கள் நடக்கும். அப்படி சப்போஸ் யாராவது வரதா இருந்தால் கீழே நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் வந்து பத்திரமா வந்து உங்களை இறக்கி விட்டுருவோம். இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ரொம்ப மூச்சு வாங்குது. 8 வருஷம் இல்லை, 8 வருஷம் வந்து எனக்கே எப்படி மூச்சு வாங்குது. கத்துறாங்க பார்த்தீங்களா, முன்னாடி போயிட்டாங்க எல்லாரும். எந்த ஊரில் இருந்துமா வாங்க, இந்த பாதையை விசிட் பண்ணி பாருங்கள். ஒன் டைமாக சொல்கிறேன். மூலிகை காற்று, சித்தர்கள் வாழ்ந்த இடம், இதெல்லாம் ஒரு லைஃப்பில் பார்க்க முடியாத ஒன்று. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம போயிட்டு ஒவ்வொருத்தரையும் பார்ப்போம். ஃபேஸ் கேம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிக்கா இருக்கு? எத்தனை வருஷம் வரீங்க இதோட? 2 வருஷம் வரீங்களா? 2ஆம் வருஷம் வரீங்க. எப்படி இருக்கு? ஏற முடியுதா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மூச்சு வாங்கி தான் ஏறுறோம். உடம்புல இருக்கிற நல்லா கெட்ட நீர் பூரா வடியுது, பண்ணுது. ஒரு எனர்ஜி கிடைக்குது. நல்ல மூலிகை காற்று கிடைக்குது. சுவாசிக்கு நல்லா ஹார்ட் நல்லா இருக்குது. இந்த மலை ஏறினீங்கன்னா உடம்பு குறையும். அது இல்லாமல் கொலஸ்ட்ரால்லாம் குறையும். ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்படியே முன்னாடி வருது எங்கள் அக்கா போகுது, அதிட்ட கேட்போம். பிரியா நில்லியா, உன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கியா சொல்லியா? ஒன்றை கேட்கலையா அந்த பொண்ணு? வெரி வெரி டஃப். இது எத்தனை வருஷம் வர? 3ஆவது வருஷம். சசி நீயே? நான் கடந்த ஒரு 15 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப சிரமமாக உள்ளது. சொல்லி அதாவது இந்த டைம் மழை ஒன்றும் இல்லாதனால இலையெல்லாம் கொஞ்சம் காஞ்சு போய். போராட்டெலாம் மழை வந்து அப்படியே பேஞ்சிச்சு, நல்லா செடியெலாம் அப்படியே செழுமையாக இருந்துச்சு. நான் நடக்கணும்னு நினச்சி காற்று நிறையா கிடச்சிச்சு. இப்போ காற்று இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் யாரும் வரதா இருந்தால் கீழே நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆடி 18க்கு முதல் நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்கள். நான் கூப்பிட்டு வந்து பத்திரமா இறக்கி விட்றேன். எந்த மாவட்டத்தில் இருந்து இருந்தாலும் வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். ஒன்றுமே நான் தான் அப்படி கூப்பிட்டு போகிறேன். சரி, என் அண்ணன் கூப்பிட்டு போகிறாரு, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான். இதில் என்ன, நம்ம மேலே போயிட்டு மற்ற எல்லாமே பார்ப்போம் வாங்க. நம்ம மலையோட பாதி தூரத்துக்கு வந்தாச்சு. பாதி தூரத்தோட வியூ பாயிண்ட் பாருங்கள். பாட்டொன்று கேளு கண்ணம்மா, அலை அலையாக ஆனந்தம் தாளம் போட, பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. கூன் பாபா வியூ பாயிண்ட் பார்க்கணும்னா, ஃபுல்லாக பார்க்கணும்னா கொஞ்சம் தூரம் போன பிறகு கூன் பாபாவோட வியூ பாயிண்ட் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். பெரிய மலை தான், ஒரு பாறை தான். இது நம்ம வந்து கடந்து போகிற பாதைகள். மலை உச்சி எல்லாமே. ஃபோன் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் ஃபோன் கீழே விழுந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொல்லிமலையோட வியூ பாயிண்ட்டு மட்டும் பாருங்கள். அப்புறம் கூன் பாபாவோட ஹைட்டை பாருங்கள். அது அங்கேயே எடுத்துருக்கணும், மறந்துட்டேன். இன்னும் அந்த வியூ பாயிண்ட் வர அப்படி தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா வியூ பாயிண்ட் தெரிய? போவோம். வாங்க இந்த இடத்துல பார்ப்போம். வியூ பாயிண்ட்டு சரியான இடம் காட்டுறேன் வாங்க.
சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. மேல் கீழாக அருவியெல்லாம் இங்கு. இதுதான் அரியூர் நாடோட சந்தை. சந்தைன்னு சொல்ல முடியாது, திருவிழா. ஆடி 18னா இங்கே திருவிழா நடக்கும். திருவிழானா அப்படி இல்லை, ஆடி 18 அன்னைக்கு மாசி பெரியண்ண சுவாமி கோயிலை பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த வருஷம் ரொம்ப ஓவர் க்ரௌடு. போன வருஷம்லாம் ஃப்ரீயாக ரோட்டில் போய்ட்டுருந்தோம். இந்த வருஷம் சரியாந்திர க்ரௌடு. வண்டி எல்லா வகட்டும் வண்டி வருது, கார் வருது. ஓவர் க்ரௌடு தான் அந்த வாட்டி, ரொம்ப க்ரௌடு. வாங்க நம்ம மலையில் போய் பார்க்கலாம். சரி, ஆந்திர ஏத்தம். ஓ, இங்கே தான் இருக்கிறீங்களா? இப்போ சொல்லு. பயணத்தின் பாதி வேக வேகமாக ஒருத்தர் ஒடியாந்தாரு. ஒரு சூப்பு கூட வாங்கி தராமல் ஒடியாந்துட்டு படுத்து கிடக்கிறாரு பாருங்க. பண்டூட்டி கண்டக்டர். இந்த சோக்கு சரி, சாமி கோயிலோட அவங்க தங்கச்சி எடுத்து போகிறோம். போயா அகம் நீ ஜகம் நீ அணுவான உலகின் நகலம் நீ எறும்பின் இதய ஒளி நீ களிரின் துதிக்கை கனமும் நீ. 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? 1000 கண் கொண்டாய் உன் ஒரு கண் என்னை பாராதா? உன்னில் சரணடைந்தே